அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே 200 கிலோமீட்டருக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும் நான் சொல்கிறது. இங்கே வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு மனித கலாச்சாரம் இருக்குது. இங்கே மக்கள் கலாச்சாரம் இருக்குது. ஒரு ஒரு சாதிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஒரு ஒரு குடும்பத்துக்கு கலாச்சாரம் இருக்குது. வழக்கம் பழக்கவழக்கம் சொல்கிறாங்க இல்லையா? அது இருக்குது. இதில் வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வழக்கத்தை நாம வந்து குறை சொல்வதோ, அல்லது நம்மளுடைய வழக்கத்தை அவங்க குறை அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பிராமண சமூகத்துக்கு ஒரு பழக்கவழக்கம் இருக்குது. அவங்கள யாராவது மரணம்னா கட்டினா, அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழக்கூட மாட்டாங்க. அடுத்த வேலை கட்டினா கொண்டு போய் எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னு அடுத்து நம்ம அப்படி கிடையாது. கட்டினா வந்து அமெரிக்காவிலேருந்து வரணும்னு சொன்னால் 3 நாள் பதப்படுத்தி வைப்போம். ரைட்? அப்படி தானே? அப்படி இருக்கும்போது அது ஒன்று இருக்குது. 2வது என்னன்னா, கிறிஸ்தவ மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்ணீர் விட்டு கதற மாட்டாங்க. அவங்கள சிரிச்சபடி அனுப்புவோம். ஏன்னா வந்து அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக அவரை வந்து அனுப்பி வைப்பாங்களே தவிர, யாரும் கண்ணீர் விட்டு கதறலாம் மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒண்ணு இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ நான் சொல்றேன், எங்களோடது வந்து இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க கிட்ட எங்க குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, யாராவது இறந்துட்டாங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்திருந்தால் கூட, ஒரு 6 பெண்கள் வருவாங்க. அது ஒப்பாரி வைக்கிறதுக்கு சொல்லி, ரவுண்டு கட்டி ஒப்பாரி வைப்பாங்க. ஆனா அது ரொம்ப ஆச்சரியமா எங்க தாத்தா இறந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, அழறதுக்கு எங்க பாட்டி கூட கிடையாது. அவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க. அப்ப எங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்கும்போது வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து, சுத்தி வந்து ஒரு பெண்கள் வந்தாங்க. உடனே ரவுண்டு கட்டி உட்கார்ந்தாங்க. உடனே கொஞ்ச நேரம் வந்து ஒப்பாரி வச்சாங்க. அப்புறம் அவங்க எழுந்து அவங்க நார்மலா ஆகி போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் கண்லயும் கூட தண்ணீர் கூட வந்து கண்ணுல தண்ணி கூட இல்ல. எங்க அம்மா மட்டும் தான் அழுதாங்க. கூட வந்தவங்கலாம் எல்லாம் வெறும் ஒப்பாரி தான் வச்சாங்க. ஸோ இது மாரி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த வகையில என்ன கேட்டா, நான் அந்த அம்மா வந்து அவங்களுடைய துக்கத்த அடச்சிக்கிட்டு, அவங்க வந்து அவங்களுடைய துக்கத்த வந்து ஒரு வடிகாலா தான் அந்த டான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்க எங்கேயும் சிரிக்கவே இல்ல. சிரிச்சால் கூட நீங்க சொல்லலாம். சிரிச்சுதாங்க அப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னா,